ஊய்காட்டுதுறை, வயது 30, நாங்குநெறி, நெல்லை மாவட்டம். நான் விவசாயம் செய்து வருகிறேன். 10வது வரை படித்திருக்கிறேன். விவசாயம் மட்டுமல்ல, பால் வியாபாரமும் செய்து வருகிறேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி வனத்துறைக்கு காவல் பதவிக்கு ஆட்கள் எடுப்பதாக செய்தி வந்தது. நானும் காவலர் பதவிக்கு ஆசைப்பட்டு முழு மூச்சாக செயல்பட்டேன். அரசாங்க உத்தியோக வெறியில் பலரிடமும் பணம் கொடுத்து எப்படியாவது இந்த உத்தியோகத்தை வாங்கிவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு 3 லட்சம் ரூபாய்கள் வரை முகம் தெரியாத பலரிடமும் கொடுத்திருக்கிறேன். இதனிடையில் எனக்கு வேலை கிடைத்து விட்டதாக எல்லோரையும் நம்ப வைத்தேன். எனது அப்பாவுக்கும் பெரிய சந்தோஷமாக இருந்தது. வேலைக்கு போவதாக சொல்லிவிட்டு பைக்கை எடுத்துக்கொண்டு காலையில் போய்விட்டு எங்காவது ஊர் சுற்றிவிட்டு மாலையில் வீடு திரும்புவேன். 2 வருடங்களாக இதை செய்தேன். எப்படியாவது வேலை கிடைத்துவிடும், சமாளித்துக் கொள்ளலாம் என்ற நினைப்பில் சுற்றினேன். ஆனால் வேலை கிடைக்கவில்லை. என்னிடம் பணம் வாங்கியவர்கள் சரியான பதிலை தரவில்லை. மாறாக, நீ பணம் தந்ததுக்கு என்ன சாட்சி என்று கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இதனிடையில் மாச சம்பள பணத்தை என் மனைவியும் பெற்றோரும் கேட்க பால் கணக்கிலும் விவசாய கணக்கிலும் பல தில்லுமுள்ளுகளை செய்து சமாளித்து வந்தேன். ஒரு நாள் எனது சாயம் வெளுத்து விட்டது. ஆம், நான் வேலைக்கு போகாமல் ஊர் சுற்றுவது எனது அப்பாவுக்கு தெரிந்து விட்டது. அன்று இரவே எனது அப்பா மாரடைப்பால் மரணமடைந்து விட்டார். எனது அப்பா இறப்புக்கு நான் தான் காரணம் என்ற குற்ற உணர்வில் மிகுந்த மனவேதனையில் இருந்தேன். தற்கொலை எண்ணம் தலை தூக்கவே வயலுக்கு வைத்திருந்த பூச்சி மருந்து எடுத்து குடித்து விட்டேன். மிக மிக ஆபாய கட்டத்தை தாண்டி எனது உயிரை பிழைக்க வைத்தார்கள். இருந்தாலும் என்னை எல்லோரும் பாரஸ்ட் தான் கூப்பிட்டு கிண்டல் செய்தார்கள். எனக்கு ஒரு நல்ல தீர்வை சொல்லுங்கள். மனைவியும் 9 வயதில் பெண் குழந்தையையும் 5 வயதில் ஆண் குழந்தையும் இருக்கிறார்கள். 2 தடவை தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். ஊரின் கேலி பேச்சுதான் இவருடைய பிரச்சனை. இவரது விளையாட்டுத்தனமான செயல் எப்படி ஒரு விபரீதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று அனைவரும் சிந்திக்கட்டும். கலங்கிய மனநிலையில் இருக்கின்ற இவருக்கு ஒரு நல்ல தீர்வை சொல்லுங்கள். இந்த பால் வியாபாரம், விவசாயம் அப்படின்னு 2 அருமையான தொழில்களை வச்சிருக்கிறார் இந்த நண்பர். ஒரு பெரியவர் வேலை தோடும் அப்படின்னு சொல்லி அதற்கு ஆசைப்பட்டு, தவறில்லை, முன்னேறணுன்ற ஒரு ஆசை. அந்த ஆசைக்காக ஒரு சில பொய்களை சொல்ல வேண்டி போய் அந்த ஒரு பொய் இன்னொரு பொய் அப்படின்னு ஏறிக்கிட்டே போய் ஒரு நிலைமையில அது முழுக்க அந்த பொய்யிலேயே வாழற மாதிரியான ஒரு நிலைமை, ஒரு சிச்சுவேஷன் உருவாகிடுச்சு. அந்த பொய்யிலேயே வாழ்ந்து எந்த அளவுக்கு ஒரு பொய்யா மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் சொல்லி அது மாதிரி ஒண்ணு மேல ஒண்ணு பில்டப் ஆகிட்டே போயிட்டு ஒரு ஸ்டேஜ்ல மனசு நிம்மதியா இல்லை. சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்றதுன்ற புரியாத ஒரு கவலை. அந்த நேரத்துல ஏதோ தெரிஞ்சு போய் அந்த உண்மை வீட்டுக்கு தெரிய வர, அதனால பல பாதிப்புகள் வீட்டுல. இது எல்லாம் சேர்ந்து உங்களை ஒரு இறந்து போகலாம், இனிமே நான் வாழ்வதற்கு தகுதி இல்லாதவன் அப்படின்னு தற்கொலைக்கு தூண்டி விட்டுருக்கு. சரி, தெய்வாதீனமாக தப்பிச்சிட்டீங்க. தப்பிச்ச பிறகு இன்னைக்கு வாழ்க்கை பார்த்தா இன்னும் பல பேர் நம்மளை இழிவா பேசுறாங்க, தப்பா பேசுறாங்க, பல வகையான ஒரு அவமானங்களை இன்னும் சந்திக்க வேண்டியிருக்கு அப்படின்ற ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில இருக்கீங்க. இன்னைக்கு இதுல இருந்து மீண்டு வரத்துக்கு ஒரே வழிதான் இருக்கு. அது என்னன்னா, முன்னால உங்களுக்கு இருந்த ஒரு தொழில், அந்த தொழில்ல ஒரு சிறு அளவுதான் உங்களுக்கு ஒரு லாபம் வருது, பணம் வருதுனாலும் அது நேர்மையான முறையில வருது, உண்மையான முறையில வருது. இதை நம்ம யாருக்கிட்டையும் மறைக்காம, ஏதோ ஒரு மற்றவர்களை பத்தி கவலைப்படாம நம்ம வேலையை நம்ம செய்யறோம் அப்படின்ற ஒரு உறுதியோட ஒரு தைரியத்தோட நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஸோ மறுபடி நீங்க அது போன்ற உங்களோட தொழில இறங்கி மறுபடி நீங்க நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சீங்கனால மொள்ள உங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு வெறுமையும் ஒரு வெறுப்பும், எல்லாருக்கும் முன்னால் நான் இன்னைக்கு அவமானப்பட்டு கூலி குறுகி நிற்கிறேன்றது மாதிரி மற்றவங்க உங்களை கிண்டல் அடிக்கிறதெல்லாம் மொள்ள மாறி போய் அவங்கெல்லாம் சரி நீங்க திருப்பி வாழ்க்கைய சீரமைச்சிட்டு வரீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. வாழ்க்கையில கஷ்டப்பட்டு முன்னேறணும். அந்த கஷ்டப்பட்டு முன்னேறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாம் செய்யணும். சில நேரங்கள்ல ஒரு நியாயத்துக்கோ தர்மத்துக்கோ புறம்பான சில விஷயங்களை செய்ய நேரிடுது. முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் இல்லாம இருந்து நேர்மையா நம்ம போனோம்னா இந்த மாதிரி தொல்லைகள்ல மாட்டிக்க மாட்டோம். ஒரு முறை அடிபட்டுட்டீங்க போதும், அந்த ஒரு முறை அடிபட்டது போதும். மறுமுறை இதை நம்ம எப்படி சமாளிப்போம்? வாழ்க்கையை நேர்மையாக வாழ்வோம், தைரியமாக வாழ்வோம்.
இருக்கிற ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்தோட வாழ்வோம், இன்னும் பெரிய ஆசைகள் இருந்தால் அதை அடக்கி கொண்டு இருக்கிற விஷயத்துக்குள்ள திருப்தியா வாழறதுக்கு வழி அப்படின்னு ஆரம்பிச்சீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த ஒரு இக்கட்டான நிலைமையில இருந்து மாறி நீங்களும் வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் நல்லா வாழ முடியும். தைரியமாக